வைத்திருக்கிறார்கள். கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது. எது பண மசோதா மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம். அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது, வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின், மகாத்மா ஜோதிபா புலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் श्री राजकुमार छब्बेवाल தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே விசிக தலைவர் திருமாவளவனின் மைக் ஆஃப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், அங்கு நடந்தது என்ன? ஷாம், வணக்கம். மக்களவையில் இன்றைய தினம் சபாநாயகர் பதவியேற்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் எம்பிக்கள் பலர் பேசினார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சிதம்பரத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசினார். அவர் பேசும்போது மக்களவை வளாகத்திலே வைக்கப்பட்டிருந்த முக்கிய தலைவர்களுடைய படங்கள் என்பது அந்த முக்கியமான மக்கள் பார்வை படக்கூடிய இடத்தில் இல்லாமல் ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை சுட்டிக்காட்டி, குறிப்பாக காந்தியடிகள், அம்பேத்கர் மற்றும் ஜோதிரா புலே போன்றவருடைய அந்த புகைப்படங்கள் எல்லாம் இதற்கு முன்பு எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் தான் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றாக கொண்டு போய் எம்பிக்கள் வரக்கூடிய விருந்தினர்கள் கண்ணில் படாதபடி அது ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த புகைப்படங்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும். அந்த தலைவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள், அந்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார். அவ்வாறு அந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி அவர் பேச முற்பட்ட போது அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டது. அதாவது அவர் சொல்ல வரக்கூடிய அந்த கருத்து என்பது முழுமையாக அவையில் பதிவு செய்யப்படாத வகையில் அந்த மைக் என்பது ஆஃப் செய்யப்பட்டது. இதற்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அப்போதே எழுந்து கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள், கோஷம் எழுப்பினார்கள். இந்த மைக் ஆஃப் செய்யப்பட்ட சம்பவம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அங்கேயே பலரும் குரல் கொடுத்தார்கள். அதாவது சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் மைக்கில் பேசும்போது அந்த மைக் ஆஃப் செய்யப்பட்டால் அது அவை குறிப்பில் ஏறாது. மைக் ஆனில் இருந்தால் மட்டும்தான் அது அனைவருக்கும் கேட்கும். அதே நேரத்தில் அவை குறிப்பிலும் அவை பேசக்கூடிய அந்த சொற்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த அவை குறிப்பில ஏற்றப்படும். எனவே ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் பேசும்போது அந்த மைக் ஆஃப் செய்யப்பட்ட விவகாரம் இது அவை குறிப்பிலே ஏறுவதற்கு உரியதாக இல்லாமல் செய்யப்பட்ட அந்த விவகாரத்திற்கு இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் தற்போது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள்.